பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியரின் நாமத்தினாலே ஆமென். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். தேவாலயத்திலே நாங்கள் வழிபட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் எங்கள் இல்லங்களிலே இருந்து உம்முடைய வேத வார்த்தைகளை கேட்பதற்கு நீர் துணை செய்திருக்கிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். உம்முடைய நிறைவான சந்தோஷம் சமாதானத்தை அருளி செய்யும். உம்முடைய வார்த்தைகள் எங்களை விடுதலை செய்யட்டும். உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஒளியாகவும் தீபமாகவும் இருக்க நீரே துணை செய்யும். நாங்கள் உற்சாகம் மிகுந்த ஆவியினாலே நிறைந்து உம்முடைய நாமத்தை எப்பொழுதுமே மகிமைப்படுத்த நீரே துணை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். கிறிஸ்துவிற்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள செம்பொருள் இறை மக்களின் இறையியல் கல்வி, தியாலஜிக்கல் எஜுகேஷன் ஆஃப் தி பீப்புள் ஆஃப் காட். இதற்கு ஆதாரமாக எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 10, தூய பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதின கடிதம் 4ஆம் அதிகாரம் 7 முதல் 16 வசனங்கள், நற்செய்தி பகுதியாக மத்தேயு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 முடிய அடங்கியுள்ள பகுதியிலிருந்து இந்த இறை மக்களின் இறையியல் கல்வியை குறித்த அவசியத்தை நாம் தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இந்திய வரலாற்றை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு காலத்தில் கல்வி என்பது அறியப்படாததாகவும் எட்டாததாக இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இனத்தவருக்கு மட்டும்தான் கல்வி என்றும், பிறருக்கு குலத்தொழில் கல்வி ஊக்குவிக்கப்பட்டது நாம் அறிந்த ஒன்றுதான். காலப்போக்கிலே அயல்நாட்டு மிஷினரிமார்கள், அருள் தொண்டர்கள் நம்முடைய இந்திய தேசத்திற்கு நற்செய்தியை அறிவிக்க வந்தபோது ஆன்மீகத்தை குறித்த போதனையை அவர்களுக்கு அறிவிக்க வந்தவர்கள் இந்திய சமுதாய சூழ்நிலையை பார்த்தபொழுது அவர்கள் முதலாக இந்திய மக்களுக்கு அறியாமையில் பிடியிலிருந்து அவர்களை விடுதலை செய்ய வேண்டும், கல்வி அறிவு தர வேண்டும் என்று கல்வி கூடங்களை அவர்கள் கட்டி அறிவு வளர்ச்சியை அவர்கள் கொடுத்தார்கள். உடல் நலம் பேணுவதற்காக மருத்துவமனைகளை ஆங்காங்கே அவர்கள் அமைத்து அதன் வழியாக உடல் நலன் காக்கப்பட்டது. பிறகு தேவாலயங்களை அமைத்து ஆன்மீகத்திலே வளர்ச்சி அடையவும் விருத்தி அடையவும் அவர்கள் வித்திட்டார்கள் என்பது வரலாறு நாம் அறிந்த ஒன்றுதான். நாம் வாழ்கிற தற்கால சூழலிலே அன்பானவர்களே, கல்வியின் சிறப்பு தன்மைகளும் பயன்களும் அதனாலே வருகின்ற அந்தஸ்துகள் நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். எனவேதான் நம்முடைய பிள்ளைகள் சிறந்த கல்வியாளர்களாக வளருவதற்கு பல முயற்சிகளை நாம் எடுக்கிறோம், அரும்பாடுகள் படுகிறோம், திட்டமிட்ட செலவுகளையே நாம் செய்கின்றோம். கட்டுப்பாடான செலவுகளிலே நாம் பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல அறிவு ஆற்றல் பெறுவதற்கான கல்வி கூடங்களை நாம் தெரிவு செய்கின்றோம். இப்படி கல்வியாளர்களாக வளருவதற்காக நாம் அரிய முயற்சிகளை செய்து நாம் அதற்கான ஆயத்தங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்கிற இந்த உலகம் அறிவியல் உலகம். தொழில்நுட்பங்களிலே அறிவியல் முன்னேற்றத்திலே விண்ணை எட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளது என்பது நாம் அறிந்த ஒன்றுதான். அதே சமயத்திலே கிறிஸ்துவ பெற்றோர்களாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை
கிறிஸ்துவ நெறியிலே அர்ப்பணிப்பிலே வளர்க்க வேண்டும். கிறிஸ்துவை குறித்த அறிவிலே ஞானத்திலே வளர வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை நாம் பிள்ளைகளுடைய வாழ்விலே பெருகச் செய்ய வேண்டும். அதற்கு இறையியல் கல்வி என்பது மிகவும் அவசியமானதாகும். நாம் அடிப்படை கல்வியை கற்ற பின்பு ஒரு துறையிலே நாம் சிறந்து திறமையாளர்களாக விளங்குவதற்கு அந்த துறையை நாம் தெரிவு செய்து கொள்கிறோம். அநேகர் மருத்துவர்களாகவும் பொருளாதாரத்தை சார்ந்த கல்வியையும் வழக்கறிஞராகவும் ஆசிரியராகவும் பல்வேறு துறைகளிலே நிபுணத்துவம் பெறுகிறவர்களாக விளங்குகிறார்கள். தகவல் தொடர்பு என்பது இன்றைக்கு ரொம்ப வியக்கத்தக்க வகையிலே வளர்ச்சி பெற்றுள்ளது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சிகள் நம்மை பிரமிக்க செய்கின்றது. முன்பெல்லாம் அயல் நாட்டு தொடர்பு என்பது பல நாட்கள் பிடிக்கின்ற ஒன்று. ஆனால் இப்போது எலக்ட்ரானிக் மெயில், இன்டர்நெட், அவ்வப்போதே நம்முடைய தகவல்களை நாம் எங்கிருந்தாலும் உலகம் முழுவதும் தெரிவித்துக் கொள்வதற்கான அறிவியல் முன்னேற்றம் என்பது இருக்கிறது. ஏவுகணைகள், மிசைல்ஸ் மற்றும் அனல் மின் நிலையம், ஆட்டோமிக் பவர் பிளான்ட் போன்ற பல்வேறு விஞ்ஞான முன்னேற்றங்கள் எல்லாம் பெருகி இருக்கிற வேளையிலே இவையெல்லாம், இந்த அறிவு ஞானம் என்பதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வாழ்வு தராது. ஒரு முழு மனிதனாக அது மாற்ற முடியாது. ஒரு மனிதனுக்கு வேண்டிய நிம்மதியையும் அமைதியையும் சமாதானத்தையும் இந்த உலகத்தின் அறிவு ஞானம் என்பது கொடுக்க இயலாது. ஆனால் இறையியல் கல்வி மட்டுமே ஒரு மனிதனை முழு மனிதனாக மாற்ற வல்லமை கொண்டது. இதை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்பதாக சொல்லுகிறார். நாம் எல்லாருக்கும் வாழ்வு தரவும், வாழ்வு மட்டுமல்லாமல் நாம் பரிபூரண வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காகவே அவர் வந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. கடவுளுடைய வார்த்தை என்பது மனிதனோடு பேசுகின்ற ஒன்று. அது வாழ்க்கை கல்வி என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இது குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, ஆயப்பணி செய்யவோ அல்லது அருட்பொழிவு பெறவோ வேதாகம கல்லூரிகளிலே பணியாற்றுவோ அல்ல. மாறாக அனைவரும் இறையியல் கல்வியை பெறுவது என்பது அவசியம் என்பதை நாம் இந்த காலகட்டத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் தொழிற்கல்வி போன்று இறையியலும் ஒரு தொழில் என்பதாக இறையியல் படிக்கின்றார்கள். இறை மக்களும் அவ்விதமாகத்தான் அவர்கள் இங்கே தங்களுக்கு ஆதரவான ஒரு வார்த்தைகள், தாங்கள் எதிர்பார்ப்பது போன்ற வார்த்தைகள் கிடைக்குமா என்று அந்த எதிர்பார்ப்பிலே இருக்கிறார்கள். இங்கே போதனைகள் சரியில்லை, அங்கே சரியில்லை என்று அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சத்தியம் சரியாக போதிக்கப்படவில்லை என்பதாக சலித்து கொள்ளுகிற மக்களையும் நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு சாதகமான வார்த்தைகளை தான் நாம் சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் இறை வார்த்தை என்பது அப்படிப்பட்டது அல்ல. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது. அது நாம் நெறியுள்ளவர்களாக வாழ்வதற்கு நம்மை வழிநடத்துகின்ற ஒன்று. திருமறை ஏந்தியவரெல்லாம் இன்றைக்கு ஊழியர்கள் என்ற அலைந்து மக்களை ஏமாற்றும் நிலைக்கு தள்ளுவதை நாம் பார்க்கின்றோம். இறையியல் கல்வி என்பது அவசியம்தானா? ஒரு கேள்வி எழும்புகிறது அல்லவா? அன்பிற்குரியவர்களே, இறையியல் கல்வி என்பது அனைவருக்கும் ஒரு கட்டளையாக கொடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 28:7 நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவது, நான் உங்களுக்கு போதித்த யாவையும் அவர்கள் கருத்தாய் கற்றுக்கொள்ளும்படி கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் போதியுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். உபாகமம் 6:7 சொல்லப்படுவது, சிறு வயதிலிருந்தே
பிள்ளைகளின் மனதில் பதியுமாறு நீங்கள் அதை அறிவிக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கும் சந்ததியாருக்கும் நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. Therefore, it is a divine command என்பதாக வேதம் நமக்கு போதிக்கின்றது. எனவே the theological education is not an option, either to learn or not to learn, but it is an obligatory to learn. இறையியல் கல்வி என்பது படிக்கலாம் அல்லது படிக்காமல் இருக்கலாம் என்பதாக அல்ல, மாறாக அவசியமாக கற்று தெளிவடைய வேண்டிய இறைவனின் வார்த்தை என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதத்திலே நமக்கு தெளிவாக நாம் போதிக்கப்பட்டிருக்கிறோம். கடவுளுடைய வார்த்தை என்பது நம்முடைய கால்களுக்கு தீபமாகவும் நம்முடைய பாதைக்கு வெளிச்சமாக அது இருக்கிறது. இருளிலே இருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஒரு ஒளியை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒளியின் வாழ்விலே இருக்க வேண்டும், ஒளியின் பயணத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேத வார்த்தைகள் மட்டுமே அந்த ஒளியை கொடுப்பதற்கு முடியும் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இறை மக்களாக இருந்தாலும் அல்லது ஆசாரியர்களாக இருந்தாலும் அனைவருமே இறையியல் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அவசியம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அது கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை எப்பொழுது போதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தெளிவாக வேதத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். வீட்டிலே நாம் உட்கார்ந்திருக்கிற பொழுதும், வழியிலே நாம் நடந்திருக்கிற பொழுதும், நாம் படுத்து கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கும் போதும் இந்த வேத வார்த்தைகளை நாம் பிள்ளைகளோடும் நம்முடைய சந்ததியாரோடும் பேச வேண்டும். இதனாலே ஏற்படுகிற நன்மை என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்நாள் நீடித்து காணப்படும். நீடித்த வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இந்த உலகத்திலே தீர்க்க ஆயுளோடு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் வேத வார்த்தைகளினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நலமுடன் வாழ்கிற வாழ்வை வேத வார்த்தைகள் நமக்கு ஒவ்வொரு நாளும் அருளி செய்கிறது. எனவே இறையியல் கல்வி அல்லது கடவுளுடைய வார்த்தை என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை அது ஒழுங்குபடுத்துகின்ற ஒன்று, நன்னெறியுள்ள வாழ்வை நமக்கு கொடுக்கிறது. எனவே முழு ஆழ்தன்மைக்கும் பரிபூர்ண வாழ்விற்கும் அது நம்மை வழிநடத்துகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இறை மக்கள் அனைவருமே கடவுளால் அழைக்கப்பட்ட மக்கள், எக்லீசியா என்று சொல்லப்படுகிற வார்த்தை. எரேமியாவை ஆண்டவர் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே தெரிந்து கொண்டார். எதற்காக என்று சொன்னால் யூதாவில் இருக்கிற நாடுகளுக்கு இறைவாக்கை உரைப்பதற்காக அவர் தாயின் கருவிலேயே தெரிந்து கொண்டார் என்பதாக சொல்லப்படுகிறது. எரேமியா சொல்லுகின்றார், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சிறு பிள்ளை என்பதாக அவர் இயலாமையை சொல்லுகின்றார். நான் சிறியவனும் இயலாதவனுமாக இருக்கிறேன் என்பதாக அவர் தம்மை கருதி ஆண்டவரிடத்திலே ஒப்படைக்கிற பொழுது கடவுள் அவரை தூய்மைப்படுத்துகின்றார். தூய்மைப்படுத்துகிற கடவுள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் சொல்லும் இடத்திற்கு நீ போக வேண்டும், எதை சொல்ல நான் உனக்கு கட்டளையிடுகிறேனோ அதை நீ செய்ய வேண்டும் என்று எரேமியாவை சிறு வயதிலேயே அவர் தைரியப்படுத்துவதை வேதம் நமக்கு போதிக்கின்றது. 2 பணிகளை குறித்து எரேமியா புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. அது முதலாவது பணி என்னவென்று சொன்னால், அநீதிகளை ஏற்ற தாழ்வுகளை பிடுங்க வேண்டும், தகர்க்க வேண்டும், அவிழ்க்க வேண்டும், அதை கவிழ்த்து போட வேண்டும். எங்கெல்லாம் அநீதிகளும் ஏற்றத்தாழ்வுகளும் சமுதாயத்திலே காணப்படுகிறதோ அங்கே கடவுளுடைய வார்த்தைகளின் மூலமாக அவைகளை தகர்த்து போட வேண்டும், கவிழ்த்து போட வேண்டும். அது ஒரு பணியாகவும், இரண்டாவது பணி இறையரசின் பண்புகளை கட்ட வேண்டும் என்று எரேமியாவுக்கு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார்.
கட்டவும் நாட்டவும். எனவே இந்த இறை பணியைக்கு இதை பயன்படுத்த வேண்டும் என்பதாக சொல்லப்படுகிறது. எனவே வேத வார்த்தை என்பது, இறையியல் கல்வி என்பது தெளிவிப்பதும் நம்மை ஆற்றல் படுத்துவதும் ஒன்று. எனவே இது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அனைவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை கற்று தெளிந்திருக்க வேண்டும். இறையியல் கல்வி நமக்கு தெளிவையும் ஆற்றலையும் கொடுக்க வல்லமை உள்ளது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இறையியல் கல்வி கடவுளின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்காக அது நமக்கு அவசியமாக்கப்படுகிறது. இதை தூய பவுலடிகளார் எபேசு சபைக்கு எழுதுகிற அந்த கடிதத்திலே பார்க்கிற பொழுது, அந்த எபேசு சபைக்கு எழுதுகிற 6 அதிகாரங்களை உள்ளடக்கியது. முதல் 3 அதிகாரங்கள் கிறிஸ்துவ கோட்பாடுகள், கிறிஸ்டியன் டாக்ட்ரின்ஸ், அதை குறித்து அவர் விளக்குகின்றார். 4, 5, 6 அந்த 3 அதிகாரங்கள் கிறிஸ்துவ மக்களுடைய, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய கடமைகள் என்ன, கோட்பாடுகளை சொல்லுகிற பவுலடிகளார் நம்முடைய கடமைகளையும் அங்கே விவரிக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரங்கள், வெவ்வேறு வரங்கள் அருளப்பட்டிருக்கிறது. இந்த திறமைகள், வரங்கள் எல்லாம் நம்முடைய நலத்திற்கு, சுயநலத்திற்கு அல்லாமல் பிறர் நலத்திற்காக அது பயன்படுத்தப்பட வேண்டும். பிறருடைய நல்வாழ்விற்காக அது எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்று அந்த இடத்திலே அவர் அந்த கடிதத்திலே எழுதுகின்றார். அதில் குறிப்பாக 4வது அதிகாரம் 32 வசனங்களை உள்ளடக்கியது. அதில் முதல் 16 வசனங்கள் கிறிஸ்துவ ஒருமைப்பாட்டை குறித்து சொல்லப்படுகிறது, கிறிஸ்டியன் யூனிட்டி. 17 முதல் 32 வசனங்கள் இந்த கிறிஸ்துவ தூய்மை வாழ்வை குறித்து சொல்லப்படுது, த கிறிஸ்டியன் பியூரிட்டி, த யூனிட்டி அண்ட் பியூரிட்டி, த 2 காம்பனன்ட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் என்பதாக அங்கே அவர் அந்த அதிகாரத்தில் விளக்குகின்றார். கிறிஸ்து சரீரமாக இருக்கிற வேளையில் இசைவாக அதை கட்டி அதன் வளர்ச்சிக்கு பல்வேறு அவயவங்களை அவர் வைத்திருக்கிறார். அவயவங்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சரீரம் வளர்ச்சி பெறுவதற்கான அவயவங்களாக நாம் செயல்படுவதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தலையாகிய கிறிஸ்துவிற்குள் வளருகிற கல்வியை பெறுதல், அந்த கல்வியை நாம் பெற்று வளருவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். அதற்காக இந்த இறைய மக்களின் இறையியல் கல்வி என்பது மிகவும் அவசியம் என்பதை இங்கு குறிப்பிடுகிறார். எனவே அன்பிற்குரியவர்களே, இறை மக்கள் அனைவரும், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனைவருமே இறை அரசை கட்டுகின்ற சிற்பிகள் என்று இங்கு சொல்லப்படுகிறது. மத்தேயுவின் நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24 முதல் 29 வசனங்களை பார்க்கிற பொழுது நாம் எல்லாரும் கட்டிடம் கட்டுகின்ற சிற்பிகள், இறையரசை கட்டுவதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வை கட்ட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எவ்ரி பர்சன் ஹாஸ் அ லைஃப் டு பில்ட் என்பதாக சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் எப்படி கட்டுகிறோம் என்பதுதான் இங்கே ஒரு கேள்வியாக உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகின்றேன். நாம் எப்படி கட்டுகிறோம் என்பதில்தான் நாம் நிற்பதும் அல்லது வீழ்ந்து போவதும், நாம் வெற்றி பெறுவதும் தோல்வி அடைவதும், நாம் வாழ்வு பெறுவதும் சாவதும் அதிலே அடங்கி இருக்கிறது. நாம் எப்படி கட்டுகிறோம் என்பதில்தான். இதிலே வித்தியாசம் என்ன என்று அந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவன் புத்தியுள்ளவன். நான் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யாதவன் புத்தியற்றவன். எனவே வித்தியாசம் என்று பார்க்கிற போது புத்தியுள்ளவன் புத்தியற்றவன் என்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. இதிலே இருக்கிற ஒற்றுமை என்ன, வேற்றுமை என்ன என்று பார்க்கிற பொழுது, வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள், ஹியரிங் அண்ட் டூயிங், வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யாதவர்கள், ஹியரிங் அண்ட் நாட் டூயிங்.
இந்த வித்தியாசம்தான் நம்முடைய வாழ்வின் முடிவை அது தீர்மானிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, கடவுளின் வார்த்தை என்பது நம்மை எவ்விதமாக அழைத்து செல்லுகிறது என்று சொன்னால், கற்பாறையின் மீது நம்முடைய இல்லத்தை கட்டினவர்களுக்கு, அடித்தளமிட்டு கட்டினவர்களுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அது நிலையாக இருக்கும், உறுதியாக இருக்கும், அது வெற்றியை நமக்கு தருகிற ஒன்றாக இருக்கும். ஏனென்றால் கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்முடைய அடித்தளமிட்டு நம்முடைய வாழ்வை கட்டியிருப்போம் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்கிறோம் என்று சொன்னால், பெரு மழை பொழியும், பெரு வெள்ளம் அந்த இல்லத்தின் மீது மோதும், ஆனால் அந்த வீடு விழாமல் நிலைத்து நிற்கும். அவ்விதமாக அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால், பெரும் மழை பொழியும், பெரு வெள்ளம் அந்த வீட்டின் மீது மோதும், ஆனால் அது எளிதில் அது விழுந்துவிடும். காரணம், அதனுடைய அஸ்திவாரம் என்பது அது மணலை போன்றது, மணலின் மேல் இட்டது போன்றது. அதில் எந்த கஷ்டமும் இல்லாமல் செய்கிறது. ஆனால் இது கடினப்பாடோடு ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிற ஒன்றாக இருப்பதினாலே நமக்கு இந்த வேத வார்த்தைகள், இறையியல் கல்வி என்பது, கடவுளுடைய வார்த்தைகள் என்பது நாம் ஒவ்வொருவரும் அறிந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்பதாக சொல்லப்படுகிறது. ஜப்பானிலே ஒரு வேடிக்கையான கதை ஒன்று உண்டு. அது என்னவென்று சொன்னால், ஒருவர் இறந்து போகிறார். தேவதூதர் அவரை அழைத்து கொண்டு அது மோட்சத்துக்கு அழைத்து போகிறார். முதல் அறையை பார்க்கிற பொழுது அங்கே ஒரு மேசை இருக்கிறது. அந்த மேசையின் மீது ஒரு பெரிய ஒரு ட்ரே ஒன்று இருக்கிறது. அந்த ட்ரேவிலே ஒரு மனிதனுடைய நாக்கு மட்டும் இருக்கிறது. அந்த மனிதன் கேட்கிறான், ஏன் இங்கே இது மட்டும் இருக்கு? அப்பொழுது அந்த தேவதூதன் சொல்லுகிறார், எங்கெல்லாம் கூட்டங்கள் நடக்குமோ, எங்கெல்லாம் வழிபாடுகள் இருக்குமோ, அங்கெல்லாம் இந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார். ஆனால் அதன்படி அவர் நடக்கவில்லை. எனவே அவர் நாவு மட்டும்தான் இங்கே வந்திருக்கிறது. இன்னொரு அறைக்கு போகிற போது அங்கே ஒரு காது இருக்கிறது. இது என்னவென்றால், இந்த மனிதன் எங்கெல்லாம் கூட்டங்களும் ஆவிக்குரிய கூட்டங்கள் என்று அலைந்து திரிந்து அதையெல்லாம் கேட்டவர் தான் தன்னுடைய காதினாலே. ஆனால் அதன்படி அவர் நடக்கவில்லை, செய்யவில்லை. எனவே அவர் காது மட்டும் வந்திருக்கிறது என்று ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்று உண்டு. அன்பானவர்களே, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதும் அதன்படி செய்கிறவர்களாக இருப்பதும் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியை நமக்கு அது தீர்மானிக்கிறது. எனவே இறையியல் கல்வி என்பது ஒரு பெரிய ஒன்று அல்ல, ஆண்டவருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை நாம் அனுதினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே தியானமாக இருக்க வேண்டும். இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். இப்படி தியானமாக இருக்கிற மனிதர்கள், வேத வார்த்தைகளிலே பிரியமாக இருக்கிறவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்று சொன்னால், நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தருகிற, இலை உதிராதிருக்கிற மரத்தை போன்று இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவர்கள் செழுமையுள்ள பசுமையுள்ள வாழ்வை பெற்றிருப்பார்கள். ஒருவேளை இந்த கோவிட்-19 இந்த வியாதியின் பயங்கரம் நம்மை சுற்றிலும் அது உலகம் முழுவதும் இருந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் வேத வார்த்தைகள் நம்மை பலப்படுத்துகிறது. வேத வார்த்தைகள் நம்மை பசுமை நிறைந்த வாழ்வாக, அந்த முள் புதர் பற்றி எரிகிறது, ஆனால் அது தீய்ந்து போகவில்லை, கருகவில்லை, சாம்பலாகவில்லை. ஏனென்றால் தேவன் அதன் மத்தியிலே இருக்கிறார். அக்கினி சூளை 7 மடங்காக எரிந்து கொண்டிருக்கிறது. அதிலே வீசப்பட்ட தேவ மனிதர்கள் அவர்கள் எரிந்து கருகவில்லை, மாறாக அவர்கள் உயிரோட்டமுள்ளவர்களாக அங்கே
இன்பமாக அதிலே தெரிந்து கொண்டிருந்தார்கள். கடவுள் அவர்களோடு இருந்தார். எனவே அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்மோடு இருப்பதினாலே நாம் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. கடவுளுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும், உயிர் வாழ்வை கொடுக்கும். உயிர் வாழ்வை கொடுக்கிற வார்த்தைகளினாலே நம்மை பலப்படுத்திக் கொள்வோம். இந்த வார்த்தைகளை அனுதினமும் நாம் தியானிப்போம். அதிலே பிரியமாக இருக்க ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தந்தையே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆசீர்வதித்தருளும். உம்முடைய வார்த்தைகளினாலே எங்களை பலப்படுத்தும். ஆவியின் வல்லமையை தாரும். ஒளியாக, தீபமாக எங்கள் வாழ்விலே நீர் இருக்க வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். எங்கள் திருச்சபை குடும்பங்கள் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதப்படியில் வைக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். உம்முடைய ஆவியின் கரத்தினாலே ஆண்டவரே, உம்முடைய கிருபையின் கரத்தினாலே ஆசீர்வதித்தருளும். இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, எங்களை விட்டு இந்த கொள்ளை நோய் நீங்கும்படியாக நீர் செய்ய முடியும். அது உமக்கு லேசான காரியம் என்பதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதி சீக்கிரத்திலே இந்த தொற்றிலிருந்து எங்களை விடுதலை செய்து இயல்பாக நாங்கள் இருக்கவும், ஆண்டவரே, எங்களுடைய இயல்பான வாழ்வு திரும்ப பெற்றுக்கொள்ளவும், தேவாலயத்திலே உம்மை வழிபடவும் அந்த மகிழ்ச்சி நிறைந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கிய வழி நடத்துதல் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு நிலைத்திருப்பதாக. ஆமேன்.